இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துன்பங்களை ஒரு சோதனையை சாதனையாக்குற மாதிரி நீங்கள் பயன்படுத்த. இந்த நல்ல பழக்கங்கள் கூட முதல்ல கற்றுக்கிடுறது கஷ்டமாக தான் இருக்கும். உடனே ஈஸியாலாம் இருக்காது. நல்ல பழக்கங்கள்ங்கிறதுனால ஈஸியாலாம் இருக்காது. ஆனால் நல்ல பழக்கங்கள் கஷ்டமானதாக இருந்தாலும் அதை நம்ம கைவிடக்கூடாது. ஒரு கடைசி முயற்சியாக அவரோட பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லி ஒரு வாரம் பண்ணினேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பல்லு நல்லா ஆயிட்டு. ஆடின பல்லு ஆட்டம் நின்று போச்சு, வலியெல்லாம் போயிட்டுது. இப்போ 2 வருஷமாக அந்த பல்லை உபயோகிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. ஆனால் நாங்கள் கற்றுக் கொடுக்குற தியானம் இது நானே டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம். சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. 6வது அணுகுமுறை, நல்ல பழக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹேபிட்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக சிலவங்களாம் ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது அவங்க அதில் அடிமையாகிடுறாங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு ஒரு குழந்தைகிட்ட நீ இழுத்து விடப்பான்னு சொன்னால் என்ன ஆகும்? அவன் இது பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸையுமே கூட நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னு சொன்னால் வாமிட் தான் வரும். அந்த வாடையே நமக்கு பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி பழக்கம் ஆகிட்டான்னு சொன்னால் பிறகு அது நம்மளை விடாது. அப்போ பழக்கம் ஆன பிறகு அது நம்மளை டாமினேட் பண்ணிடுது. அப்போ முதல்ல அந்த கைவிட்டுட்டோம்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நல்ல பழக்கங்கள் இருக்குது. இந்த நல்ல பழக்கங்கள் கூட முதல்ல கற்றுக்கிடுறது கஷ்டமாக தான் இருக்கும். உடனே ஈஸியாலாம் இருக்காது. நல்ல பழக்கங்கள்ங்கிறதுனால ஈஸியாலாம் இருக்காது. ஆனால் நல்ல பழக்கங்கள் கஷ்டமானதாக இருந்தாலும் அதை நம்ம கைவிடக்கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இந்த இடது கடவாய் பல் அடி வரிசையில் எங்கள் ஒரு பல் தான் இருக்குது. அந்த பல் கொஞ்சம் வலி எடுக்க ஆரம்பிச்சிது. வலி எடுக்குது, ஆடவும் செஞ்சுது. இதே மாதிரி தான் என்ன சொன்னால் பல்லுகள்லாம் இப்படி வலி எடுக்கும், ஆடும். பிறகு நம்ம அதுக்கு வலி கூடிக்கிட்டே போகும். சரி, நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், சரி நம்ம இது இப்படியே விட்டுட்டான்னு சொன்னால் சரியில்லை, பேசாமல் இப்போ வலியை தாங்கிட்டே இருப்பானே, பேசாமல் பல் டாக்டர்கிட்ட போய் பல்லை பிடிங்கி போட்டுடலாம், வலி கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பானே நீட்டு சொல்லி பல் டாக்டரை போய் பார்த்தேன். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், பிரச்சனை இடது கரை பக்கம். அவர் வலது கடப்ப இதில் ஒரு கடவா பல்லில் இந்த கேப்பை மாட்டி விட்டு இந்த இடது பிரச்சனையான பல்லுக்கு ஒரு களிம்பை தந்து விட்டார். இந்த களிம்பை போட்டாச்சுன்னு சொன்னால் 2 நாள் கேட்கும். அப்புறம் 3ஆவது நாள் பள்ளி வலி வரும். பழையபடி வலி கேட்கும். அது வேற இந்த களிம்பை போட்டாச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றது வேற கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னடா இந்த களிம்பை போட்டுக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிட்றது என்னங்கிற பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு ஸ்மெல்லு, அந்த இதெல்லாமே டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்தது. பார்த்தேன், என்னடா பழையபடி இன்னொரு இடம் போய் பழையபடி இந்த பல்லை எடுத்து போட சொல்லி அவர்கிட்ட கேட்கமா நீட்டு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு சின்ன வயசுகளில் நாங்கள் இந்த பல்லுக்கு அந்த அடியில் இருக்க கம்மை ப்ரெஸ் பண்ணி விடுவோம். இந்த 2 விரல், ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரல் ரெண்டையும் வச்சு அப்படியே ஒரு 10-15 லைன் ரவுண்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பல்லுக்கு நல்ல ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும். சரி, பல்லெல்லாம் ஆடுது, வலியெல்லாம் எடுத்துகிட்டு இது கேட்கவா போகுது. சரி, இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகிறது அவர் வேறு களிம்பு தந்து அனுப்பி விட்டார். பழையபடி போய் இப்படிங்க போடுன்னு சொல்லி 2வது இடம் போகிறதுக்கு முன்னால் ஒரு கடைசி முயற்சியாக அவரோட பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லி ஒரு வாரம் பண்ணினேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பல்லு நல்லா ஆயிட்டு. ஆடின பல்லு ஆட்டம் நின்று போச்சு, வலியெல்லாம் போயிட்டுது. இப்போ 2 வருஷமாக அந்த பல்லை உபயோகிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ இது சின்ன வயசில் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த நேரத்தில் பல்லு நல்லா தான் இருந்தேன். ஏன்னா நான் ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் பல்லு நல்லா தான் இருக்குது, ப்ரெஸ் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாய்க்குள்ளே விரலெல்லாம் விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். அதை நீங்கள் தாங்கி பழக்கமாயிட்டுன்னு அந்த இது வராது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கங்கள் சிலதுகள்லாம் இருந்திருக்கும். அப்படி இதெல்லாம் நான் பண்ணிடுறேன்னு சொன்னால் அதில் உடனே பலன்கள் தெரியாது. ஏன்னா அது அந்த நேரத்தில் நல்லா தான் பல்லெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு உடனே தெரியலை. அதனால இது எதுக்கு போட்டு பண்ணிட்டு அடப்பான்னு சொல்லி விட்டுட்டோம். பிறகு பார்த்தான்னு சொன்னால் அதுதான் நம்மளை காப்பாற்றுது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் நடத்திட்டு இருந்தார். அவருங்க வந்திருந்தார். அவர் இதை பின்பற்றி அவருடைய பல்லையும் இதே மாதிரி சரி பண்ணிட்டார். அப்புறம் அவர் என்னன்னா, அவர் கண்ட்ரோல்லே டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவர் பல் டாக்டர்கிட்ட சொன்னால் பல் டாக்டர் நம்ப மாட்டாங்கிறாங்களா. அது எப்படி ஆடின பல்லு நிற்கும் சரியாகும் சொல்லி பல் டாக்டரே நம்ப மாட்டாங்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி சில இதுகளெல்லாம் சில நல்ல பழக்கங்கள் இப்படிலாம் பண்ணுறது மூலமாக, ஆனால் நேரத்தில் உடனே தெரியாது அது. ஆனால் நல்ல பழக்கங்களாக இருக்கிறத நம்ம கைவிடக்கூடாது. அதை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி சில மோசமான பழக்கங்கள் விடணும்னு உடனே விட முடியாது. அப்போ அதை நீங்கள் முயற்சி பண்ணி அதை விடுறதுக்கு முயற்சி. இதுதான்
6வது அணுகுமுறை, நல்ல பழக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். 7வது அணுகுமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துன்பங்களை ஒரு சோதனையை சாதனையாக்குற மாதிரி நீங்கள் பயன்படுத்து. ஏன்னா இன்பங்கள் எப்போவுமே நம்மளை மயக்கி போட்டுரும். அதனால் இன்பங்களாக இருந்துன்னு சொன்னாலே அதில் ஏதோ பாய்சன், அதனுடைய பின்னணியில் ஒரு பாய்சன் இருக்குது, நம்மளை முடக்கி போடுற மாதிரி ஒரு பாய்சன் இருக்குங்கிற மாதிரி இன்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம எச்சரிக்கையாக எடுத்துக்கணும், கவனமாக இருக்கணும். ஆனால் துன்பங்கள் அப்படி கிடையாது. துன்பங்களில் அதனுடைய பின்னணியில் பார்த்தா துன்பமாக தெரியும், அதனுடைய பின்னணியில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி எடுத்து. இதே மாதிரி தான் ஒரு கிராமிய கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர். அந்த கிராமத்தில் உள்ள முழு சொத்துமே கிட்டத்தட்ட 3/4 சொத்து அவருக்கு தான். அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ளவர். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் என்னன்னு சொன்னால் தீய பழக்கங்களை சேர்ந்து கெட்டு குட்டிச்சோராயிட்டான். அதனால சொன்னால் அவனுடைய அந்த பணக்காரருடைய தாயார் இறந்து போச்சுது. தாப்புனார் தான் அவனை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பல கெட்ட பழக்கங்கள் இருக்கிறனால இது பண்ணி அவன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி திருமணம் பண்ணி வைக்கிறாரு. திருமணம் பண்ணி ஒரு குழந்தெல்லாம் இருக்குது. அப்படின்னாலும் அவன் கட்டுப்படலை. இந்த மனைவி என்னன்னு சொன்னால் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவளும் போயிடுறான். இப்போ தாப்புனார் மட்டும்தான் தனியாக இருக்கார், மகன் மட்டும் தான் இருக்கான். இவன் ஊதாரித்தனமாக என்னெல்லாமோ பண்ணுறான், நிறைய கடன்கள் வாங்குறான், தீய பழக்கங்கள் நிறைய இருக்குது. இவன் போகிற போக்கு சரியில்லை. அப்போ அவர் தாப்புனார் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்போ அவனுடைய போக்கு சரியில்லை, நீ போகிற போக்கில் நம்ம சொத்தெல்லாம் அழிச்சிருவா போல தருது. நான் அப்படி ஏதாவது நம்ம வீடு பாரம்பரியமான வீடு, ஒருவேளை நீ எதையோ ஒன்று பண்ணி எல்லாத்தையும் விற்கிற மாதிரி வந்தால் இந்த வீட்டை மட்டும் வித்துறாதப்பா. நீ வீடை விற்கிற மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்ததுன்னா நான் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ சொல்லி ஒரு ரூமை காட்டுறாரு. இந்த ரூமில் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ அதன்படி நடந்துக்கன்னிட்டு சொல்லி அவர் சொல்லிட்டு கொஞ்சம் நாளில் அவரும் செத்து போயிடுறாரு. இவனுக்கு கேட்குறதுக்கு ஆளையே கிடையாது. தீய சகவாசங்கள் எல்லாம் பண்ணுறான், நிறைய கடன்கள் ஆயிடுது, சொத்துக்களெல்லாம் விற்கிறான், கடன் தலைக்கு மேலே ஏறிடுது. எந்த சொத்தை விற்றாலும் கடன் அடைக்க முடியல. இவன் கடனில் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சவொன்னா நண்பர்கள்லாம் தலைமறைவாயிடுறாங்க. இவன் தனிமரமாக இருந்து என்னத்தையெல்லாமோ பண்ணி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. கடன்காரர்கள் தான், கடன் கொடுத்தவங்க தான் இவன் சுற்றி சூழ்ந்துருக்கிறாங்க. எல்லா சொத்துக்களையும் விற்றாச்சு, விற்க வேண்டிய இந்த வீடு மட்டும்தான் பாக்கி இருக்குது. வீடை விற்றாலும் கடன் அடைக்க முடியாது. மனைவியும் இல்லை, தகப்பனாரும் இல்லை, குழந்தையும் இல்லை. இவன் தனியாக கடன், இந்த வீடை விற்றாலும் கடன் அடைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேசாமல் நம்ம தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடலான்னு சொல்லி ஒரு தூக்க மாட்டுறதுக்கு ஒரு கயிறை தேடுறோம். அப்போ தான் என்னன்னு சொன்னால் தாப்புனார் சொன்னது நினைவிருக்கு. உன்னை இந்த வீடை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன்னாரு. ஏதாவது பண்ணி வச்சுருப்பாரா பார்ப்போன்னு சொல்லி அந்த ரூமை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ வீடை விற்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துன்னா பேசாமல் இந்த தூக்கில் தொங்கி உயிரை விட்டுருக்குன்னு சொல்லி அதில் ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இவனும் தூக்கு கயிறை தான் தேடிட்டு இருக்கான், அவரும் தூக்கு கயிறை தான் தொங்க விட்டுருக்காரு. சரி, வேறு வழி இல்லை, நம்ம அதை ஏற்றுக்கிட்ட தவிர வழி இல்லைன்னு சொல்லி அந்த தூக்கு கயிறில் தலையை கொடுத்து தொங்கிடுறோம். அந்த தூக்கு கயிறு என்னன்னு சொன்னால் அந்த மேலே ரூஃபில் ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவுல தான் அந்த தூக்கு கயிறை தொங்க விட்டுருக்கு. இப்போ இவன் இதில் தொங்கின உடனே அந்த கதவு திறந்துருது. அங்கேருந்து தங்கமும் வைரமாக கொட்டுது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய மதிப்பு அவனுடைய சொத்துக்களோட பல மடங்கு அதிகமானது. அவன் எல்லா கடனையும் அடைச்சி பழையபடி செல்வாக்கு உள்ளவனாக மாறிடுறான். பிற என்ன, அவன் ஏற்கனவே பட்டு திறந்ததுனால அதுக்கப்புறம் தீய சகவாசங்கள்லாம் ஒதுக்கிடுறான். பிறகு மனைவி மக்களோட சேர்ந்துக்கிடுறான், நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்கிற மாதிரி ஒரு கதை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தூக்கு கயிறு அவனை உயிரை வாங்குற மாதிரி நம்ம தோணுது. அது ஆனால் அதுதான் அவனுக்கு உயிரையே வழங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நமக்கு வாழ்விக்கக்கூடிய அமிர்தமான அம்சங்களும் அதில் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உண்மையிலே நம்மளை பாதிக்கிற இன்பம் தான் நம்மளை முடக்கி போட்டுரும். இன்பங்கள் பார்த்தா இன்பம் மாதிரி தெரியும், இன்பத்தினுடைய பின்னணியில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறத நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். துன்பங்கள் சொன்னால் அது சோதனை தான், அந்த சோதனையை நம்ம சாதனையாக மாற்றிக்கலாம். அப்போ இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், துன்பங்களை துன்ப சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் 7வது அணுகுமுறை. 8வது அணுகுமுறை, நம்ம ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிடுறோம். அந்த செயலை எப்படி செய்கிறது? நம்ம செய்யும் செயல்களை தியானமாக செய்ய வேண்டும். நம்ம முழு ஈடுபாடோட, முழு மனதோட நம்ம அதை செயல்படும் பொழுது செய்கிற செயலே ஒரு தியானமாக மாறிடும். அப்போ தியானமாக மாறும் பொழுது இந்த செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதனால் செய்யும் செயல்களை தியானமாக செய்ய வேண்டும். அடுத்தாப்புல 9வது அணுகுமுறை, கோட்டை போடு கோட்டை சோர் வேண்டாம். இப்போ கோடுன்னா என்ன, கோட்டை சோர்னா என்ன? இப்போ நம்ம இந்த ஸ்டேட் ஹைவே, சென்ட்ரல் ஹைவேஸ்னுட்டுலாம் நிறையா ஹைவேஸ் இருக்குது, ரோடு இருக்குது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரோடாக இருக்கும். அதில் சென்டர் மீடியன் மாதிரி ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதில் குரோட்டன்ஸ்லாம் வளர்த்துருப்பாங்க. நீங்கள் போகிறவங்க லெஃப்ட் சைடில் போகணும், அங்கேருந்து வர்றவங்க ரைட் சைடில் வருவாங்க. லெஃப்ட்டிலேருந்து ரைட்டு போகவே முடியாது. மத்தியில் சென்டர் மீடியன்
மறிச்சிட்டு இருக்கும். இப்போ அதான் சொன்னால் கோட்டை சுவர் மாதிரி நம்ம மறிச்சிடும். இப்போ நாம் வந்து இப்போ ஒரு 8 விதமான அணுகுமுறைகளை வச்சுருக்கிறோம். இது எல்லாமே ஒரு கோடாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் மீடியம் அமைச்சிருக்காது, அதுக்கு பதிலாக ஒரு கோடு மட்டும் போட்டுரும். நம்ம அந்த கோட்டை மரியாதை கொடுத்து கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம போனோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் கோட்டை தாண்டி அந்த பக்கம் கூட போயிடலாம். ஆனால் அப்படி போனாலும் உடனே நீங்கள் லெஃப்ட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி இப்போ நாம் வந்து இந்த மாதிரி 8 விதமான அணுகுமுறைகளை சொல்லியிருக்கோம். இந்த எல்லா அணுகுமுறையுமே ஒரு கோடாக தான் பயன்படுத்தணும் மொழி, கோட்டை சுவராக பயன்படுத்தி நீங்களே சண்டை போட்டு அடக்கூடாது. நம்ம ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம், இந்த பிரின்சிபலை எக்ஸிக்யூட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி போராடிட்டு அடக்கூடாது. முடிஞ்ச அளவில் பின்பற்றினா போகும். அதனால் அது வந்து ஒரு கைட்லைனாக வச்சுக்கிடுங்க. அது வந்து ஒரு 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 இதாக நினச்சி ரொம்ப உங்கள் ஒரு உரைநிலையாக எடுத்துக்கிட்டு அதோட மோதி சண்டை போடக்கூடாது. ஒரு கைட்லைனாக வச்சுக்கிடும். அதனால் இது வந்து கோடாக வச்சுக்கிடணும் மொழி, கோட்டைச்சோராக வச்சுக்கிடக்கூடாது. அடுத்தாப்புல 10வது அணுகுமுறை, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். இப்போ கூட தேவையான ஒன்று தான், ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால். ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்னால் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம 2 நாடுகள் இருக்குது, 2 நாட்டுக்கு இடையில் எல்லை கோடு இருக்குது. அந்த எல்லை கோடை காப்பாற்றுறதுக்காக நிறைய இராணுவங்களை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த எல்லை கோடை காப்பாற்றுற ஸ்வாக்கில் நிறைய இராணுவத்தை வச்சான்னு சொன்னால் இராணுவம் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் என் எல்லையை காப்பாற்றுறேன், உன் எல்லையை காப்பாற்றுறேன், என் எல்லையை கூட்டிட்டான் குறைச்சிட்டான்னு சொல்லி அந்த பக்கத்துலேயே சண்டை போட்டு நடந்துட்டு. இப்போ ஒரு காலத்தில் என்னன்னு சொன்னால், அந்த சண்டை போடுறதுங்கிறது ஒரு பெரிய கௌரவமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இந்தியானிட்டே ஒரு முழு நாடே கிடையாது. சேரன், சோழன், பாண்டியன் அப்படி இப்படின்னு எல்லாமே இருந்தது. ஒரு நாடு கைப்பற்றுறதுங்கிறது ஒரு வீரப்பிரதாபமாக எடுத்திருப்பாங்க. கங்கை கொண்டான், கடாரம் வென்றான்ங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர்கள் பரணி எல்லாம் பாடுவாங்க. கலிங்கம் வென்றான், கலிங்கத்து பரணி. இப்போ இந்த காலத்தில் இப்போ நாம் வந்து பக்கத்து நாடை கைப்பற்றி பாகிஸ்தான் கொண்டான், இலங்கை வென்றான், அதெல்லாம் சின்ன சின்ன நாடு நினச்சா கைப்பற்றிடலாம். அடுத்த நாட்டை கைப்பற்றினா யாராவது நம்மள பரணி பாடுவாங்களா? உனக்கு எதுக்கு வேணும் வேலை, அவன் நாட்டை ஆடுறான், நீ உன் நாட்டை ஆண்டு போண்டியதானே. இந்த இப்போ உள்ள அணுகுமுறையை வேற மாறி இருக்கு. அதனால நாம என்ன சொன்னா, நாம நம்ம நாட்டை மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ நமக்கு ராணுவமே தேவையில்லை. ராணுவம் இருந்தோன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். இப்போ அந்த எல்லை கோடுகளுக்காக ராணுவம் தேவை. அந்த எல்லை கோடுகளை வந்து நாம் வந்து அதான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐநா சபைன்ட்டு இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இன்ஸ்டியூஷன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால், எல்லை கோட்டை பாதுகாக்க வேண்டியது அவங்க சேர்ந்தது, நம்மளை சேர்ந்தது இல்லை, 2 நாட்டுக்குமே சேர்ந்தது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதை தீர்க்க வேண்டியது நமக்கு கிடையாது, அது அந்த இன்டர்நேஷ்னல் பொறுப்பு உள்ளது. இப்போ ஒரு நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே நடந்து இப்போ இந்த பகல்காமில் வந்து பண்ணிட்டான், இது டீல் பண்ண வேண்டியது நாமளே இல்லை, இது இன்டர்நேஷ்னல் மேட்ரு. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் விட்டுட்டாலே போதும். அந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உள்ளதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சீட்டிங் மென்டாலிட்டி தான் நிறையா இருக்குது. இந்த சீட்டிங் மென்டாலிட்டி காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம தான் நம்மளை காப்பாற்றணும், நாம தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இது எங்கே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக தான் இருந்தது. இப்போ வந்து விவசாயிகளே அந்த மாதிரிலாம் ஒருத்தர் டாமினேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் மாம்பழ சீசன், மாம்பழத்தை பழுக்க விடுறதே இல்லை, பிஞ்சாவே படித்து கல்லுகளெல்லாம் போட்டு ரசாயனத்தை போட்டு ஏதோ ஒன்று சொல்லி பிஞ்சை ஹேண்ட் ஓவர் பண்ணி பணத்தை எண்ணிடணும். விவசாயிகளே அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. யாரை பார்த்தாலும் அடுத்தவங்க பொருள் நம்மகிட்ட வந்துடணும், நம்ம பொருள் அடுத்தவங்ககிட்ட போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சீட்டிங் மென்டாலிட்டி தான். இப்போ நம்ம வந்து இராணுவத்தை வந்து நம்ம தேவையில்லைன்னு சொல்கிறோம். இந்த இராணுவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக மாற்றிடலாம். டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் இராணுவமே செஞ்சாலே போதும். ஏன்னா சில நாடுகளில் எப்படி இருக்குது, எல்லாருமே இராணுவ சர்வீஸில் இருக்கணும், 5 வருஷம் இராணுவத்தில் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே இராணுவத்தில் வேலை செய்யலாம். ஆனால் அந்த இராணுவமே வந்து சிவில் இராணுவமாக மாறிடணும். எல்லா வேலையிலும் இராணுவம் மட்டுமே செஞ்சாலே போதும், யாருமே உழைக்க வேண்டியதே தேவை. அந்த மாதிரி ஒரு நல்ல இருக்கும் பொழுது நம்ம சமுதாயமே முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாருமே யாரையுமே இது பண்ண வேண்டியதில்லை, நாமளும் கூட உழைக்கணும்னு அவசியம். நம்ம வந்து ஒரு இராணுவத்தில் இருந்து என்னென்ன வேலையும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எல்லா வேலையிலையும் அவங்களே பார்த்துட்டா போதும். ஏன்னா நமக்கு தேவையானது ரொம்ப குறைவு. நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு துணி வேணும். இதை நம்ம கம்ஃபர்டபுளாக வழங்குறது ரொம்ப குறைஞ்ச விதம். இப்போ ஒருத்தர் வசிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீடு போதும், ஆனால் நமக்கு 10 வீடு வச்சுருக்கோம். அது எதுக்கு? தேவையே இல்லை. தேவையில்லாத அளவில் வந்து அடுத்ததில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுது. அடுத்தவங்க டாமினேட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம பொருளெல்லாம் நம்மகிட்ட வந்துடணும், நாம பொருள் அடுத்தவங்கள்ட்ட போகவே கூடாதுங்கிற மாதிரி இந்த டெம்பரமெண்ட் அப்படியே ஆகிப்போச்சு. அதனால் என்டையர் இதே வந்து இந்த அணுகுமுறையே கொஞ்சம் மாற்றி அமைக்கணுங்கிறது தான் அந்த அணுகுமுறை. ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இதனுடைய ஒரு முயற்சி எடுத்தான்னு சொன்னால் இது நடக்கும். ஆனால் முதல்ல இப்போ நம்ம அதனுடைய ஒரு அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் காலப்போக்கில் அது அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம். சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.